மாட்டிக்கிட்ட குடும்பத்துல மனசு பூரா இப்ப குழப்பத்துல. வணக்கம் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், என் பேர் வேலு. நான் ஈகோ படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்கேன். ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், என் பேர் அனஸ்வரா. எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் பாலா. ஹாய் இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ், நான் வந்து ஈகோ படத்தோட இயக்குனர் சக்தி பேசுகிறேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் ஈகோ படத்தோட கேமராமேன் வசந்த் பேசுகிறேன். ஆப்பி போடுன்னு சொன்னா கூட லேட்டாக தான்டா போகிறாளுங்க, ஆனால் கட்டி பிடின்னு சொன்னால் மட்டும் உடனே பிடிச்சிடாளுங்க. ஒன்றில் ஆக்சுவலி என்னோட ஃபாதர் தான் படத்தோட ப்ரொடியூசர். வாட் ஹேப்பன் வாஸ், அவர் என்ன வச்சு ஸ்கிரிப்டெல்லாம் பிளான் பண்ணவே இல்லை. எதேச்சும் நடந்த இன்சிடென்ட். நான் யூஎஸில் படித்து முடிச்சுட்டு என் ஊருக்கு ஹாலிடேஸ்க்கு வந்திருந்தேன். ஸ்டோரி டிஸ்கஷன் நடந்துட்டு இருந்துச்சு. சரி ஓகே, வை நாட் எல்லாம் இன்வால்வ் பண்ணலாம் அப்படின்னு பண்ணது. அப்படியே பண்ண அந்த கேரக்டருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, நம்மளே பண்ணி பார்க்கலாமே, ஒரு நல்ல ஃபீல்டு. ப்ளஸ் வந்து எனக்கு சினிமா ரொம்ப நாளாக இன்ட்ரெஸ்ட் வேறு. எங்கே அதில் போனால் அப்பா என்னை திட்டுவாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருக்க காலத்தில் அவங்களே வந்து நானே சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னப்போ சரி ஓகே லெட்ஸ் ட்ரை திஸ் அப்படின்னு சொல்லி பண்ணது. அப்புறம் பண்ண இன்வால்வ் ஆகி ஃபஸ்ட்டு லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சு. அப்புறமேட்டு நவ் இட் பிகேம் எ பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன். கண்டிப்பாக கிடையாது. அதாவது ஆக்டிங்கிறது வந்து எல்லாருமே வந்து என்ன தான் சொன்னாலுமே, எத்தனையோ ஆக்டிங் கிளாஸஸோ எத்தனையோ ஆக்டிங் கோர்சஸோ ரிஹர்சல்ஸ் ஈவன் நாங்கள் பண்ணியிருந்தாலுமே அங்கே செட்டில் போய் நம்மளை சுற்றி 100 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, 100 பேர் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்றப்ப அந்த கான்ஷியஸ்னஸ் ரொம்ப இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு 7 days வந்து சத்தியமாக சொல்கிறேன், என்னால் நடிக்க முடியல. இட் வாஸ் வெரி ஹார்ட். அப்புறமேட்டு எங்களோட கேமராமேன் வசந்த் அண்ணன் தான் வந்து ஒரு நாள் நைட்டு நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜில் மொட்டை மாடில் கூப்பிட்டு போய் என்னடா அவனுக்கு பிரச்சனை என்ன சொல்லு அப்படின்னு கேட்டு அப்புறம் கொஞ்சமாக ஹீ மோல்டட் மீ. அவர் வந்து எனக்கு வந்து ஒரு சொன்னார், இன்னிலேருந்து 3 நாள் நீ திருப்பி நீ ஒழுங்காக நடிக்கிறடா அப்படின்னு சொன்னார். அன்னிலேருந்து 3 days ஸ்டார்டட் ஆக்டிங். அதுக்கப்புறமேட்லேருந்து தான் வந்து திங்ஸ் கிக் ஆன் பண்ணு. இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னோடய கேரக்டர் பேர் கோமதி. ஷீ இஸ் கேர்ள் ஹூ ஸ்டடிட் சிட்டிலேருந்து படித்து ஊருக்கு வராங்க. ஒரு அவங்க லைஃப்பில் இருக்கிற டிசிஷன்ஸ், ஷீ இஸ் அ மெச்சூர்ட் கேர்ள், ஷீ மேக்ஸ் ஹர் ஓன் டிசிஷன்ஸ். அண்ட் அவங்க வீட்டில் வந்து ஒரு சிச்சுவேஷனால் நிறைய காமெடியெல்லாம் நடக்குது. ஸோ இட்ஸ் அபவுட் ஹர் லைஃப். இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் வேலு. ஹீ வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் இட் வாஸ் ஈஸி டு ஒர்க் வென் யூ லைக் ஒரு ஈஸியாக டிஸ்கஷன்ஸ் பண்ண முடிஞ்சிருது. சக்தி சார் ஆல்சோ இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். கேரக்டர் பற்றி நிறைய he gave me a lot of influences about the character and we had a lot of rehearsal sessions and we fixed it up. இந்த படத்தில் வந்து என் ரோல் பேரும் பாலா தான். நான் வந்து காமெடியனாக பண்ணியிருக்கேன். ஒரு டீசெண்டான திருட்டிலே வந்து ரொம்ப டீசெண்டாக தான் ஹேண்டில் பண்ணுவோம். ரொம்ப இறக்கமுள்ள திருடர்கள். 500 ரூபா ஆட்டையை போட்டாலும் 400 ரூபா எடுத்துகிட்டு 100 ரூபா வச்சுட்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு நல்ல திருடர்கள். சார் நான் இன்ஜினியரிங் படிச்சுருந்தேன் சார். அது ஒரு பொறுப்பான இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு. அதாவது காலேஜுக்கே போக மாட்டேன், கேன்டீனில் தான் உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு. எப்போயுமே நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து விஜய் டிவியில் ஆடிஷன் வச்சாங்க. வச்சபோது ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க இந்த மாதிரி போய் ஆடிஷன் அட்டன் பண்ணுறா அப்படின்னு. கனா காணும் காலங்கள் ஆடிஷன் விஜய் டிவியில் வச்சாங்க. அதை போய் அட்டன் பண்ணி அதில் செலக்ட் ஆகி அப்படி தான் சார் சினிமாக்குள்ளே வந்தது. முதல் எனக்கு விஜய் டிவி தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. என்னோடய முதல் மூவி கந்தக்கோட்டை, நகுல் பூரா நடித்த கந்தக்கோட்டை தான் என்னோடய ஃபஸ்ட் மூவி. அதுக்கப்புறம் செகண்ட் மூவியாக வந்து பண்ணியிருக்க படம் தான் ஈகோ. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு நான் கதை தான் ஈகோன்னு ஒரு படம் ஒரு நேமிங் க்ரியேட் பண்ணிச்சு. ஏன்னா ஈஸ்வர் கோமதி 2 பேரும் வந்து அந்த சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணி அவங்க நடக்கிற ஈகோ பிரச்சனைகள் தான் படம் ஃபுல்லாக வந்து கதையாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நான் இந்த கதையை ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து டைட்டில் காரணம் வந்து கதை தான், தவிர ஆர்டிஸ்ட் இல்லை. இந்த படத்தை வந்து நான் கதை ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். கந்தக்கோடைக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏன் ஒரு காமெடி கதை எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணேன்னா, கந்தக்கோடை படம் வந்து நான் ஆடியன்ஸ் கூட தேட்டரில் உட்காந்து பார்த்தேன். அப்போ வந்து அவங்க வந்து காமெடி சந்தான காமெடிக்கெலாம் நல்லா கிளாப்ஸ் அடிச்சு நல்லா என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அப்போ நான் என்ன யோசிச்சேன்னா, நம்மகிட்ட வந்து ஆடியன்ஸ் வந்து காமெடியை வந்து ப்ளஸ்ஸாக இது பண்ணாங்க. நிறைய பேர் படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா, ஏன் சார் காமெடி வந்து செகண்ட் ஹாஃபில் ட்ராவல் ஆகலை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன முடிவு பண்ணால், சரி ஓகே நம்மளுக்கு காமெடி வந்து ஆடியன்ஸ் நம்மகிட்ட வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு முடிவு பண்ணி தான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு முழுக்க ஒரு காமெடி கதையை ரெடி பண்ண சொல்லி ஒரு அழகான காமெடி கதை ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். ப்ரொடியூசர்ஸ் பார்க்கும்போது அப்போ விபி ரவிச்சந்திரன் சார் மீட் பண்ணேன். அவங்க வந்து ஒரு படம் பண்ணாலும் அந்த படம் நல்ல படமாக இருக்கணும், அது ஆடிஷன் ரீச் ஆகணும்னு சொல்லி ஐடியாவில் இருந்தாங்க. நாங்கள் மீட் பண்ணி பேசும்போது 2 பேர் வந்து செட் ஆச்சு. ஓகே படம் தான் 2 பேர் சேர்ந்து பண்ணால் கண்டிப்பாக ஹிட் ஆகணும்னு நம்பிக்கை வந்துச்சு. நான் சொன்ன கதையை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தோம்.
நடிச்சு முடிச்சா அதில் வேலுன்னு சொல்லி ஒரு நியூ ஃபேஸ் ஹீரோ நடிக்கிறாரு. அந்த கதைக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தார். ஏன்னா வந்து அந்த ஃபேஸு எனக்கு வந்து ஒரு ஹீரோவாக தேவைப்படல, அந்த கதைக்கான கேரக்டர் தேவைப்படுறது. அதுக்கு ரொம்ப கரெக்டாக அந்த ஃபேஸ் அவர் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அவர் ஹீரோவை சேலஞ்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹீரோயின் அனஸ்வரா. இவங்க ஆக்சுவலாக வந்து எனக்கு தமிழ் தெரிஞ்ச ஹீரோயின் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் சொல்கிற விஷயங்கள்லாம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணோம். தமிழ் தெரிஞ்ச ஒரு அழகான பொண்ணு தேவைப்படுச்சு, அதனால் சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டோட்டல் என்னோடய ஃபஸ்ட் மூவி கந்தக்கோட்டை ஆகட்டும், இப்போ இந்த 2 படத்தையும் வந்து ஒரு காமெடியன் வந்து கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு காமெடி ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோலாக இருந்துச்சு படத்தில். ஏன்னா அப்படி நான் சூஸ் பண்ணும்போது தான் வந்து பாலசரவணன் கணக்காலம் சீரியல் பார்த்தேன். அவர் பண்ணையார் பற்றி ஷார்ட் ஃபிலிம் வேறு பார்த்தோன்னா இந்த பையன் நம்ம கதை கரெக்டாக இருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் பார்த்துலேருந்து இன்றைக்கி படம் ரிலீஸ் வரைக்கும் என்னென்னா வந்து அவரோட காமெடியை வந்து அவர் டைரக்ட் டெலிவரியை வந்து எல்லோரும் ரொம்ப 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 பாராட்டுறாங்க. ஏன்னா வந்து படம் ஃபுல்லாக ஒரு பயங்கர பேக் போனாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கான். அந்த கதைக்கு ரொம்ப அடாப்ட் ஆகிருக்கான். அடுத்து வந்து இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் காமெடியில் ஒரு மிகப்பெரிய இடத்த பிடிக்கிறான வாய்ப்பு இருக்குது. ஹீரோ அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தம் என்னென்னா, பேசிக்காக படித்தது எல்லாமே ஃபாரினில் இன்ஜினியர் படிச்சிருக்காரு. இந்த படத்தில் நடிக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக ஒரு இன்வால்மெண்ட் நல்லா நடித்தார். இன்னும் அவர் நல்லா நடிக்கணும். இந்த வருஷத்தில் ஒரு நல்ல நடிகனாக அவனும் வரணும். அடுத்த வருஷத்தில் கிடைக்கக்கூடிய படங்களில் ஒரு நல்ல நடிகராக கண்டிப்பாக வருவான். கூட நடித்த பாலா கேரக்டரை பற்றி சொல்லி ஆகணும். பாலா வந்து கனாக்காலம் காலங்களில் நடித்த பையன். சீரியல்லேருந்து தான் திரைக்கு வந்தார். எங்கள் படத்தில் தான் அறிமுகம் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 2 படம் அவருக்கு வெளியே வந்துருச்சு. இந்த படத்தில் அவர் ஏன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்களாம் டென்ஷனாக இருக்கும்போது அவன் மட்டும் ஜாலியாக இருப்பான். பொறாமல் வரும், எப்பட்றா இவன் மட்டும் ஜாலியாக இருக்கான், சரி இவனை நம்ம டீமுக்குள்ளே வந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவனை வந்து மோட்டிவ் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு, அவன் மேலே அக்கறை எடுத்துக்கிட்டு, வாடா இந்த மாதிரி பேசணும், அந்த மாதிரி பேசணும், ஆனால் இப்படி பண்ணலாண்ணா அப்படி பண்ணலாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு யூனிட்டியே ரொம்ப சிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தான். ரொம்ப சந்தோஷமாக போச்சு யூனிட். அவனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவனோட ஒவ்வொரு நகைச்சுவையும் எங்களுக்கு ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருந்துச்சு. இந்த வருஷத்தில் ஒரு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட்டாக அவன் கண்டிப்பாக வருவான். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா தேட்டரில் நாங்கள் பார்க்கும்போது பாலாவை பற்றி அப்படி சிரித்தோம், கைத்தட்டிலாம் சிரித்தோம். ஸோ அடுத்த வருஷத்தில் ஒரு பெரிய காமெடி ஆர்டிஸ்ட்டாக அவன் கண்டிப்பாக வருவான். அதில் பயங்கரமான நம்பிக்கையாக இருக்குது. மச்சி ஒரு philosophy கேட்டுக்க. ஒரு பொம்பளை புள்ள பாவாடை கடியில போனது உனக்கு philosophyலாம் தோணுதாடா? You want to try it? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன திருடன். பட் அவன் பண்ணுற அந்த விஷயங்கள்னால வந்து இந்த கதையில் வந்து இந்த ஹீரோவினும் இந்த காமெடியும் மாட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. எப்படின்னா வந்து ஒன்றுமே அது ஒரு சின்ன விஷயம், ஒரு ட்ரெயினில் 2 பேர் கிராஸ் ஆகிற டைமில் நடக்கிற ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர்னால திங்ஸ் கீப் கோயிங் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன். அதில் வந்து இந்த கேரக்டர் ஏன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இட் வாஸ் வெரி என்ன சொல்கிறது, ஒரு அன்பிரிடிக்டபிள்னு வச்சுக்கோங்களேன். அது எப்போ அவன் என்ன பண்ணுவான், எப்போ அவன் தேவையில்லாமல் சுச்சுவேஷனில் மாட்டிப்பான், எப்போ அந்த காமெடி இவனை கோத்துடுவான்னு தெரியாது. அந்த மாதிரி இட்ஸ் அ ஃபன் கேரக்டர், ஜாலியாக இருந்துச்சு. ஈஸ்வருக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லைங்க. நான் நல்லா படிச்சுட்டு இருந்த ஒரு படிப்பு இது திருட்டு பையன் கேரக்டர். பட் ஓகே, எக்ஸாக்ட்லி வந்து கான்ட்ரா ஆப்போசிட்ஸாக இருக்கிறதா நமக்கு பிடிக்கும் இல்லைங்களா, ஆப்போசிட்ஸ் will attract. ஸோ அதனால் எனக்கு இந்த கேரக்டர் வந்து என்னையே அறியாமல் வந்து ஐ ஃபெல்ட் சம் சார்ட் ஆஃப் சென்டிமெண்ட் டுவர்ட்ஸ் இட். ப்ளஸஸ்னா சக்தி சார் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் செட்டில். அவங்க வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருப்பாங்க. ஸோ அவங்க ஆர்டிஸ்ட்க்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க செட்டில். அண்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாதப்போ ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த க்ரியேட்டிவிட்டிக்கும் இட்ஸ் ஈஸியர். ஒரு ஃப்ரீ மைண்டாக ஒர்க் பண்ணலாம். மியூசிக் வந்து இட்ஸ் வி காட் கிரேட் ஸ்கோர். அண்ட் வவ்வாலு போல வாழ்க்கை தலைக்கீழ it's a very funny song and it's really nice also. Lot of funny moments actually. It's like செட்டே வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபன்னி மூமெண்ட் மட்டும் எடுக்கிறதுக்கு I don't think it's fair because every moment is really funny and lot of the comedy scenes, shooting a comedy scene itself is like very difficult. ஏன்னா அந்த டைமில் எங்களுக்கும் சிரிப்பாக இருக்கும். ஸோ அது கண்ட்ரோல் பண்ணிவிட்டு to bring it out well was also a challenge. எனக்கு வந்து படம் முதல் படம் இதுதான் சார். சக்தி அண்ணன் தான் முதல் வாய்ப்பு கொடுத்தது. அதான் சார், எனக்கு வந்து சொன்னது ஒரு கேரக்டரு, ஆனால் வந்தது வேறு ஒரு கேரக்டர். எப்படின்னா எனக்கு சொல்லும் போது நீ வந்து ஃப்ரெண்டு ஹீரோவுக்கு கூட சப்போர்ட்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டு போனாங்க. காமெடியன், நீ தான் படத்தில் காமெடியன். ஏன்னா கனாக்காணும் காலங்களில் நான் தான் காமெடியனாக பண்ணியிருப்பேன். அதே மாதிரியான ஒரு கேரக்டர், ஆனால் ஹீரோ கூட ஃப்ரெண்டு ஒரு திருடன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே ஸ்பாட்டுக்கு போன முன்னாடி வந்து சார் அது வந்து ஒரு பயங்கரமான டெவலப்மெண்ட்டு. ஒவ்வொரு சீனுக்கு சீன் டெவலப்மெண்ட்டுன்றதை விட ஒரு டயலாக் டெவலப்மெண்ட்டு அவ்வளோ ஹெல்ப் பண்ணார்.
டைரக்டரு, அப்புறம் ஹீரோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவர் ஹீரோலாம் வந்து உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் அவருக்கு. ஏன்னா இந்த டைலாக் வேணாமே, இது ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்லாம் அவர் சொல்லி ஸ்டாப் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் எதுவுமே அவர் சொல்லலை, ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இது நல்லா இருக்கு பாலா, இதை பேசுங்க அப்படின்னு அவர் சப்போர்ட் பண்ணார். டைரக்டர் வந்து எந்த ஒரு டைலாக் கொடுத்தாலும் இதில் ஒரு சின்ன டெவலப்மெண்ட் இருக்கணும், இந்த சீன்லேயும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப டெவலப் பண்ணாங்க. நான் நினச்சதை விட பல மடங்கு ரொம்ப நல்லா தான் வந்துச்சு அந்த கேரக்டர். நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஒரு பெரிய கேரக்டராக வரணும். ஒரு காமெடியன்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க, ஆனால் அது ஒரு பெரிய கேரக்டராக வந்துருச்சு, ஒரு பெரிய காமெடியன் கேரக்டராக வந்துருச்சு. அந்த மாதிரி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு அந்த கேரக்டர். மியூசிக் வந்து கேஷ் வில்லன். அவங்க வந்து மலேசியா போனப்போ வந்து என்னை மீட் பண்ணி என்கிட்ட வாய்ப்பு கேட்டாங்க. அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்த அவங்க ஆல்பம் சாங்லாம் பார்த்தோம். அதில் ஆர்கனைசேஷன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து பண்ண விஷயங்கள் வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தாங்கன்னா அது பர்ஃபெக்ஷன் தெரிஞ்சு, அதனால் வந்து அப்போயே சூஸ் பண்ண ஓகே நம்ம அடுத்த மூவி பண்ணும்போது பண்ணலாம் முடிவு பண்ணோம். அதே மாதிரி நான் மூவி ஆரம்பித்தோன்னே அவங்க ஆக்சுவலாக டியூன் ஒரு சுச்சுவேஷன் சொன்னேன். ஏன்னா படத்தில் வந்து மொத்தமாக ஒரு சாங் தான் இருக்குது. ஏன்னா கதைக்கு தேவைப்படல, அதிகமாக தேவைப்படாத படத்தில் ஒரு சாங் தான் வச்சுருக்கோம். அந்த ஒரு சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டிக்கிட்டு ஃபேமிலி கிட்ட மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரி சுச்சுவேஷன். அதுக்கேற்ற மாதிரி டியூன் ஒன்று கேட்டால் சுச்சுவேஷன் சொன்னவொடனே அழகாக வந்து டியூன் அனுப்பிட்டார். அதுக்கு விவேகா அழகாக வந்து சாங் எழுதியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருந்தது. சாங் வந்து கன்ஃபார்மாக ஒரு பெரிய ஹிட்டாக வரும். படம் பண்ணிட்டோம். என்ன ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, படம் பண்ணும்போது நல்ல படம் பண்ணால் யாரோ ஒருத்தர் அதை கண்டிப்பாக வந்து நம்ம ஹெல்ப் பண்ண வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. பார்த்தோன்னா பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் காட்டணும். அது கரெக்டாக இந்த கரண்ட்டில் வந்து யார் வந்து இந்த மாதிரி காமெடி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி யார் இருக்கான்னு பார்க்கும்போது வேந்திர மூவிஸ் மதன் சார் இருந்தார். சார் அப்ரோச் பண்ணி சொன்னோம். ட்ரெய்லர் ஃபஸ்ட்டு அவர் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஏன்னா ஒரு 3 மினிட்ஸ் ட்ரெய்லரில் வந்து இவ்வளோ தூரம் விஷயங்களை சொல்லியிருக்கீங்கன்னா படம் ஃபுல்லாக பார்க்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. எங்களுக்கு ஃபஸ்ட்டு முகவரி வாங்கி கொடுத்தது வந்து டிசைன்ஸ் அந்த ட்ரெய்லர் தான். எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர்கிட்ட கொண்டு போய் நாங்கள் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட போய் பேசும்போது அதுக்கு வந்து ஒரு என்ட்ரியாக இருந்துச்சு. எங்களுக்கு அது பார்த்தோன்னா ஹாப்பி ஆகிட்டார். அதுக்கப்புறம் படம் பார்க்க வந்தார். படம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் படத்தை சிரிச்சு என்ஜாய் பண்ண, அவ்வளோ என்ஜாய் பண்ணார். சிரிச்சு என்ஜாய் பண்ணார். அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ராடக்ட் நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அதே மைண்ட் செட்டில் பார்த்து அதே தரம் என்ஜாய் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் கன்ஃபார்மாக இந்த படம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க வந்து வந்தாங்க. அது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக. ஏன்னா வந்து இன்றைக்கி சுச்சுவேஷனில் ஒரு மார்க்கெட் பண்ணி ஒரு படத்தை வந்து பிரம்மாண்டமான மார்க்கெட் பண்ணி அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சின்ன படம் இங்கே எந்த ஆர்டிஸ்ட் ஆகட்டும் டெக்னீஷியன் ஆகட்டும் எல்லாமே நியூ ஃபேஸ். நான் ஒருத்தர் தான் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணேன், கதைக்கோடி பண்ணிட்டு செகண்ட் படம் பண்ண டேரக்டர். மற்ற எல்லாமே நியூ ஃபேஸஸ். இந்த நியூ ஃபேஸஸ் வச்சுட்டு ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணிட்டோம். அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் கிடச்சிச்சு எங்களுக்கு. ஏன்னா கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேந்திர மூவிஸ் வந்து எதிர்நீச்சல், அதுக்கப்புறம் திலுங்குள்ள, அதுக்கப்புறம் வந்து பாண்டிய நாடு வந்து கண்டினியூவாக ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிடைச்ச லக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த மாதிரி பெரிய கம்பெனியோட ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் பண்ணுறாங்க நல்லாயிருக்கும். ப்ளஸ் எங்களுக்கு அவங்க பண்ணுற பப்ளிசிட்டிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சின்ன படம் கூட பெரிய படமானதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மனசை தேங்க்ஸ் சொல்லி தரணும். ஏன்னா அவங்க இருக்கிறனால தான் வந்து இந்த மாதிரி சின்ன படம் பெரிய படமானதுக்கு ரீசனே அவங்க தான். பர்டிகுலராக லொக்கேஷன் பொள்ளாச்சியில் ஒரு வீடு, ஆனமலைன்னு ஒரு லொக்கேஷனில் ஒரு வீடு கிடச்சிது. அந்த வீடு நான் இன்னும் ரொம்ப அழகாக பண்ணணும்னு நினச்சேன் அந்த வீட்டில். பட் எனக்கு கொடுத்த டைமில் என்னால் எவ்வளோ பெட்டர்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறேன். அந்த லொக்கேஷன் உண்மையிலே ஒரு நல்ல லொக்கேஷன். சாங்ஸு படத்தில் ஒரு சாங் தான், ஆனால் அந்த ஒரு சாங்கும் எல்லார் வாயிலையும் பாடிக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லா குடும்பத்துலேயும் எல்லா தரப்பு மக்களும் அந்த பாட்டை வந்து கண்டிப்பாக பாடுவாங்க. மாட்டிக்கிட்டவன் குடும்பத்தில் அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாடல் இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு கண்டிப்பாக நம்புகிறோம். என் பேரு கோமதி, என் ஊரு ஆனமலை. சாங்ஸ் வந்து மலேசியாவில் தெரிஞ்ச நண்பர் கேஷ் வில்லன்ஸ்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் வந்து 5 சாங் கம்போஸ் பண்ணார். 5 சாங்குமே வந்து கிரிஷ், ஹரிச்சரன், நம்ம சூப்பர் சிங்கில் வின் பண்ண சாய்ச்சரன் எல்லாரும் பாடினாங்க. நாங்கள் கிரிஷ் பாடின மாட்டிக்கிட்டேன் உன் குடும்பத்தில் அப்படின்ற சாங் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த சாங் வந்து எங்கள் படத்தை வேந்தன் மூவிஸ் மதன் சார் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அவருமே ரொம்ப பர்சனலாக விரும்பி கேட்டுக்கிட்ட பாட்டு அது. ஸோ இட்ஸ் எ ஃபீல் குட் சாங். எல்லாருமே ரிலேட் பண்ணிக்கலாம். ஒரு கேஷுவலாக வந்து எந்த ஒரு வார்த்தை குளற மாதிரியோ இதெல்லாம் கிடையாது. லிரிக்ஸ் விவேகா சார் அருமையாக எழுதி கொடுத்தாரு. அதில் சின்ன ஹியூமர், சின்ன டயலாக்ஸ், ஒரு இந்த வயசு பசங்க, காலேஜ் பசங்க எல்லாருமே ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சாங் அது. ஆக்சுவலி இது அதான் பிளாட்டு. இவங்க 2 பேருக்குள்ள ஈகோ கிளாஷ். பட் வந்து ஈஸ்வரன்ற அந்த கேரக்டர், நான் என் கூட வந்து கமெடியன் பாலாவும் இருப்பான். நாங்கள் 2 பேரும் வந்து அகெயின்ஸ்ட் த ஹீரோயின் அண்ட் ஹர் ஃபேமிலி. அவங்க கூட வந்து ஈகோ கிளாஷ் அப்படின்றத மீறி ஈகோவும் இருக்கும், அதை மீறி வந்து நான் அவளை மாட்டி விடுறது, அவள் என்ன மாட்டி விடுறது அப்படின்ற மாதிரி ஒரு டிட் ஃபார் டேட் போயிட்டே இருக்கும் எங்கள் 2 பேருக்குள்ளார. கடைசி எப்படி முடியுது அப்படின்றத கதை. ஒரு ஜாலி படம் சார். இது வந்து எந்த லாஜிக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது சார். உள்ளார போனோமா, நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நல்ல ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் சிரிச்சுட்டு வெளில வந்தோமா அப்படின்ற ஃபீல் தான் சார். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு நான் படம் பார்க்குறேன். காமெடியன் பாலாவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவங்க
ஷார்ட்டில் மட்டும் இல்லாமல் அதர்வைஸ் ஆல்சோ அவங்க நிறைய ஹில் பி கிராக்கிங் ஜோக்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ அது ஆட்டோமேட்டிக்லி அந்த இது வந்துட்டு இட்ஸ் கம் ஆன் ஸ்க்ரீன் ஆல்சோ. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் I'm sure all of you will like it. This character, it's about a girl growing up also in a way. So I was also in that stage. I was starting out my college when I started this. So I feel through that I've also gone through this journey of நியூகமர் வச்சு டோட்டல் நியூகமர் வச்சு பண்ணும்போது அட்வான்டேஜ் என்னென்னா நம்மளை தவிர எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம எப்போ கூப்பிட்டாலும் என்ன ஒரு கூப்பிட்டா வருவாங்க. இப்போ ஒரு ரெகர்சல் வைக்கிறோம், ஒரு 20 நாள் 30 நாள் ரெகர்சல் வைக்கிறோம், அது ஃபுல்லாக இது பண்ணுவாங்க. அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நிறைய ப்ளஸஸ் இருக்கும். மற்றபடி மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே விஷயம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. ஏன்னா மார்க்கெட் பண்ண முடியாது. ஏன்னா நியூ ஃபேஸுக்கு யாருமே வந்து சப்போர்ட் சேனல் எதுவுமே சப்போர்ட் வர மாட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு நியூ ஃபேஸ் வச்சு படம் பண்ணோன்னா எங்களுக்கு இருக்க மெயின் பிரச்சனை என்னென்னா அதை மார்க்கெட் பண்ணி எப்படி வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணிட்டோம். அந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை மீறி அதை எப்படி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது தான் அங்கே நியூ ஃபேஸ் வச்சு பண்ண மாதிரி வர பிரச்சனைகள் தான். இது ஒரு ஜாலியான மூவி. நான் கண்டிப்பாக வந்து ஒரு கருத்து சொல்லலை, ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எதுவும் பண்ணலை. மெயினாக முழுக்க என்டர்டைன்மெண்ட். என்னென்னா உள்ள ஒரு ஆடியன்ஸு ஒரு 50 ரூபா 100 ரூபா 120 ரூபா கொடுத்து உள்ள ஒரு ஆடியன்ஸ் கன்ஃபார்மாக அவங்க வெளியே போகும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போவாங்க. அந்த 2 மணி நேரம் கேரண்டியை நாங்கள் கொடுக்குறோம் படத்து மூலிமா. இந்த ஃபுல் படம் பார்த்துட்டு வெளியே போகும்போது ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஏன்னா லைஃப்பில் எல்லாத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையோட படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து எங்களால் சிரித்து அவங்கள மறக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒரு கேரண்டியான ஒரு படத்தை கொடுத்துருக்கோம். அது வந்து ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதான் வந்து இந்த படம் வந்து முழுக்க பண்ணிடும். சார் செட்டில் வந்து ஜாலியாக இருந்துச்சுன்னா ஜாலியாக மட்டும்தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த படமே வந்து ரொம்ப ஜாலியான படம். இதில் வந்து ரொம்ப ஓவர் சென்டிமெண்டல் இருக்காது, ரொம்ப அழுகிற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்காது. எல்லாருமே வந்து ரொம்ப ஹியூமரான ஒரு கேரக்டர் தான். எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற ஒரு சீரியஸான கேரக்டர்லேயும் ஒரு சின்ன ஹியூமர் இருக்கும். அப்படி அந்த படமே ஹியூமருங்கிறனால எல்லாருமே செட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக தான் ஒர்க் பண்ணோம். எந்த ரிஸ்க்கும் இல்லை, ரொம்ப ஜாலியாக தான் போகும். எல்லாமே ரீடேக் எடுத்துகிட்டா கூட, நிறையா டேக் எடுத்துகிட்டா கூட ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு டேக் போகலான்னு கேமராமேன்லேருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம்லேருந்து ஹீரோயின் எல்லாருமே, இதில் ப்ரொடியூசர்ஸும் இருப்பாங்க. ப்ரொடியூசர்ஸும் இருக்கும்போது அவங்களும் எங்களோட சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு தான் அந்த படம் எடுத்தோம். அந்தளவுக்கு ஒரு ஜாலியான அனுபவம் தான் அந்த படத்தோட ஸ்பாட்டில். சார் ஆடியன்ஸ் வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் சார். இது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதாவது வந்து நீங்கள் வந்து இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லா சிரிச்சுட்டு போகலாம். ரொம்ப கலகலப்பாக இருக்கும். செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் சார். ஃபுல் அண்ட் ஃபுல் சிரிப்பு தான் சார். பெத்த பொண்ணு எவனையும் ஒருத்தனை கட்டி பிடிச்சி நிற்கிறா, எப்படி வாயை புலந்து பார்த்துருக்காயின்னு. பெருசு படம் நல்லா இருக்கா? கண்டிப்பாக போய் தியேட்டரில் படம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் படத்தை எடுத்தப்போ எவ்வளோ சிரிச்சோமோ அதை விட நீங்கள் கூட பன்மடங்கு சிரிக்கணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.